ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் இதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது 4 எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ நான் அலம்பிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட போடுறதுக்கு 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஸோ தேங்காய் மூடி ஒரு மூடி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, தேங்காய் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தாளிக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக விடுறதுக்கு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டியூ பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கி. இதில் நம்ம காய்கறி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இது கூடவே நம்ம காய்கறிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஸோ காய்கறி வெந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி விட்டு இறக்க வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஒரு 1 பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். பேச்சுலர்ஸ் ரெசிபி கூட ஈஸியாக பண்ணிடலாம் யாருனாலும் சப்பாத்திக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன ஹைலைட் அப்படின்னா, நான் தான் இந்த ரெசிபி பண்ணுறேன். அம்மா சப்பாத்தி போட்டுருக்கா, சப்பாத்திக்கு தான் நான் இது பண்ணுறேன். ஸோ வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாத்துக்கார் எடுத்துகிட்டுருக்கார் பக்கத்தில். ஸோ இப்போ காய்கறி நல்லா வேகிறது. இதுக்கு தேங்காய் அரைச்சி விடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக தேவைப்படாது, ஏன்னா காய்கறி வேகும்போது குறைஞ்சிரும். ஸோ ஒரு 2லேருந்து 3 பிடிச்சி தேங்காய் எடுத்துட்டா போகிறோம். ஸோ இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், நல்லா வெளுமுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை காய்கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் விட்டு கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டிதான். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் விட்டுக்கலாம். இது கூட நான் வேறு எதுவுமே போடல, வெறும் தேங்காயும் பச்சை மிளகாயும் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை நம்ம வெள்ளை குருமான்னு சொல்லலாம், இது பால் கூட்டுன்னு சொல்லுவா. ஸோ இது சப்பாத்தி, பூரி ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட இது நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு தரம். மேற்கொண்டு இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் வாசனைக்கு. அவ்வளோதான், இதுக்கு நம்ம தாளிக்க போகிறது கிடையாது. இதை இன்னும் சிம்பிளாக பண்ணலாம். எப்படின்னா, வெறும் பெரிய வெங்காயமும் உருளைக்கிழங்கும் மட்டும் நறுக்கி போட்டு இதே மாதிரி தேங்காயில் பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு வச்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி கடைசியாக கருவேப்பிலை, மல்லி தூவிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.